வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுகவுக்கு எதிராக சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தையும் மத்திய அரசு பயன்படுத்தும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார் முதலமைச்சர். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம். தொண்டர்களுக்கு 11 கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் தலைவர் விஜய். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இன்று நடைபெறவுள்ள பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் விவாதம். உக்ரைன் ரஷ்யா போர், வெளிநாட்டினரை குறிவைத்து ராணுவத்தில் ஆட்சேர்க்கும் ரஷ்யா. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுகவுக்கு எதிராக சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தையும் மத்திய அரசு நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் உயரிய நோக்குடன் பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை துறந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தும் மத்திய அரசு நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்றும் நமது பலத்தை துல்லியமாக பயன்படுத்தி எதிர்கொள்வோம் என்றும் கூறினார். புதுச்சேரியில் நடைபெற உள்ள தாவேக பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ள தொண்டர்களுக்கு தலைவர் விஜய் 11 கட்டுப்பாடுகள் விதித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேடு மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் நின்று உரையாற்ற உள்ளார். பின்னர் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள தொண்டர்கள் பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து தாவேக சார்பில் தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்ப்பிணிகள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியோர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. தலைவர் விஜய் நிகழ்ச்சிக்கு வரும்போதும் கூட்டத்தை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடாது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகள், பிற சாலைகளில் கட் அவுட், பேனர் மற்றும் அலங்கார வளைவுகள், கொடி கட்டப்பட்ட கம்பிகளை அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது. அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், கொடிக்கம்பங்கள் மீது ஏறக்கூடாது உள்ளிட்ட 11 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பொதுக்கூட்டம் நடக்கும் உப்பளம் மைதானம் அருகே உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விவாதம் நடைபெற உள்ளது. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விவாதம் இன்று மக்களவையில் நடைபெற உள்ளது. இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையின் கீழ் காங்கிரஸ் தலைவர்கள் வேணுகோபால், மணிஷ் திவாரி, வர்ஷா கெய்க்வாட், முகமது ஜாவேத், ஜோதிமணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் உள்ள பாலயோகி ஆடிட்டோரியத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் பதிலளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வருகின்ற நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் ஆள் சேர்க்க வெளிநாட்டினரை குறிவைத்து உள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற நிலையில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதம், பொருளாதாரம் போன்ற உதவிகளை வழங்குகின்றன. இதேபோல் ரஷ்யாவிற்கும் அதன் நட்பு நாடான வடகொரியா 10,000 வீரர்களை அனுப்பியது. ஆனால் மிக பரந்த நிலப்பரப்பை கொண்டுள்ள ரஷ்யாவிற்கு அதன் எல்லையை பாதுகாக்கும் அளவுக்கு போதுமான வீரர்கள் இல்லை. எனவே படிப்பு, வேலை நிமித்தம் செல்லும் வெளிநாட்டினரை போரில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டினரை குறிவைத்து சமூக வலைதளம் மூலம் அரசாங்கம் விளம்பரம் அனுப்புகின்றது. தொடர்ந்து இந்த விளம்பரத்தில் ராணுவத்தில் இணையும் வெளிநாட்டினருக்கு ரஷ்ய குடியுரிமை, 2,50,000 ரூபாய் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது ஆட்சேர்ப்பை ரஷ்ய ராணுவம் விரைவுபடுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். விழுப்புரத்தில் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு கட்டமைப்புகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தரங்கம்பாடியில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் வலை பின்னும் கூடம், மீன் ஏலக்கூடம், மீன் உலர்களம், காங்கிரீட் சாலை, படகு அணையும் சுவர் பலப்படுத்துதல் ஆகிய மேம்பாட்டு கட்டமைப்புகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுகின்றன. இவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி, மீன்வள இணை இயக்குநர் இளம்வழுதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை நொளம்பூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட உள்ள விளையாட்டு உள்ளரங்கத்திற்கான கட்டுமான பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை நொளம்பூர் பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் விளையாட்டு உள்ளரங்கம் கட்டுமான பணிகள் இன்று தொடங்கப்படுகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி உடனிருந்தார். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர் வசதியுடன் கூடிய குத்துச்சண்டை பயிற்சி மையம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் வளசரவாக்கம் மண்டல தலைவர் நொளம்பூர் ராஜன் முன்னிலையில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி கையால் நடப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை 3927 திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்று முடிந்துள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோவில் மற்றும் பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் கோவில்களில் அன்னதான திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் ஆய்வுகளை மேற்கொண்ட சேகர்பாபுவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழகத்தில் இதுவரை 3927 திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்று முடிந்துள்ளது என்று தெரிவித்தார். இதுவரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அறநிலையத்துறை சார்ந்த சுமார் 8138 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இதுவரை அறநிலையத்துறை சார்பாக மீட்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய சேகர்பாபு, கிருஷ்ணா பரமாத்மா கையில் உள்ள சக்கரத்தை போன்று முதல்வர் கையில் தமிழகம் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த சக்கரம் நல்லதை வரவேற்கும், கெட்டதை அழிக்கும் என்று விமர்சித்தார். அதில் எல்லை கற்கள் நடுகின்ற பணியை மயிலாப்பூர் திருக்கோயிலே 2022ஆம் ஆண்டு தொடங்கினோம். இன்றைய வரையில் சுமார் 2,23,695 ஏக்கர் நிலங்கள் மதிப்பிடப்பட்டு எல்லை கற்கள் HRNC என்று பதிக்கப்பட்ட எல்லை கற்கள் 1,47,603 எல்லை கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் திமுக சார்பில் சட்டமன்றம் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் திமுக சார்பில் சட்டமன்றம் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமை வகித்தார். இதில் போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றிய பாஜக, NR காங்கிரஸ் அரசை கண்டித்தும், மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் காமராஜ் சிலையில் இருந்து புறப்பட்டு நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது காவல்துறையினர் சம்பா கோவில் அருகில் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். வேற மருந்து தயாரிக்கிறோம்னு சொல்லி தான் தெரிஞ்சிருக்காங்க. இது புதுச்சேரியில் அத்தனை அரசு அதிகாரிகளும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய, மருந்தாளர் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து உடஞ்சா இருக்கணும். ஏற்கனவே 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களும் வந்து தப்பான மருந்து வாழ்ந்தாதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் தான் போராட்டம் நடத்தணும். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி காரைக்காலில் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி
கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளர்களுக்கு எதிரான 4 சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இறந்து விட்டால் அதுக்கான சட்டம், எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த மோடி அரசாங்கம் என்பது நிரந்தரமே இல்லைங்கிறான், பிக்சட் டேம்ங்கிறான். அதாவது நிரந்தர தொழிலாளிக்கு பதிலாக சில குறிப்பிட்ட தொழிலாளை மட்டும் வச்சு வேலை வாங்குறது. தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே செயல்படும் டாஸ்மாக் பார் அருகே 2 பேரை இருவேறு கும்பல் பொதுமக்கள் முன்னிலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் மது குடித்த செய்யூரை சேர்ந்த தினேஷ், செம்பியத்தை சேர்ந்த அப்துல் ரஹீம் ஆகிய இருவரையும் பட்டாக்கத்தியால் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பலாக வந்தவர்கள் தலை, கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டியுள்ளனர். இருவரும் பொது இடத்தில் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் காவல்துறையினர் மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரையுமே முன்பகை காரணமாக வெவ்வேறு கும்பலை சேர்ந்தவர்கள் வெட்டிவிட்டு தப்பியோடியது தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளாட்சி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை அழைத்து பேச்சு நடத்தாவிட்டால் அடுத்த கட்டமாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளான நிலையில் அவ்வழியாக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கவிழ்ந்த ஆட்டோவை நிமிர்த்தி அதில் இருந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த செயல் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கரம்பக்குடி அருகே கோட்டைக்காட்டில் புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான முத்துராஜா சென்றபோது அவ்வழியாக வந்த ஒரு ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்துள்ளது. இதனை பார்த்த அவர் காரை விட்டு இறங்கி ஆட்டோவில் சிக்கியவர்களை மீட்டதுடன் தலைகீழாக கிடந்த ஆட்டோவையும் நிமிர்த்திவிட்டு பின்னர் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கினார். விபத்தில் காயமடைந்தவர்களை அவ்வழியாக வந்த மற்றொரு ஆட்டோவில் ஏற்றி கோட்டைக்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். மேலும் 108 ஆம்புலன்ஸுக்கு அழைத்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என்பதால் அவர்களை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினார். பூவிருந்தவல்லி சிறப்பு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளி சிறப்பு மாணவர்கள் ஆடல் பாடலுடன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி காண்போரை மகிழ்ச்சியடைய செய்தனர். சென்னை பூவிருந்தவல்லியில் அறிவுசார் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக செயல்பட்டு வரும் தொன் குவனெல்லா சிறப்பு பள்ளியில் உலக மாற்றுத்திறனாளிகள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மொரீஷியஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் நரசிங்கராஜன், திருவள்ளூர் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் சிறப்பு பள்ளிகளை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களின் ஆடல், பாடல், தனித்திறமைகள், தன்னம்பிக்கை, படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் இறை பராமரிப்பு மாகாண அருட்தந்தை ஞானராஜ், கொடையாளர்கள் மார்டின், செல்வி பிலோமினா, நவபாசான சித்தர் பீடம் நிறுவனர் ரமேஷ், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரபாகரன், செங்குட்டுவன், பூவிருந்தவல்லி நகரமன்ற தலைவர் காஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருந்து திருமணஞ்சேரி, மஞ்சு விடுதி, பட்டத்திக்காடு, கிழத்திரு வழியாக நெடுவாசல், அறந்தாங்கி செல்லக்கூடிய தார் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. ஒப்பந்தக்காரர்களிடையே போட்டி நிலவுவதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சாலை அமைக்கும் பணி தடைபட்டு உள்ளது. இந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சமையல் செய்து சாப்பிட்டு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் சென்னை மாநகராட்சி ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தமிழ்நாடு உள்ளாட்சி ஊழியர் சம்மேளனத்தின் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தமும் மறியலும் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பின் CITU சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும். 2, ஒப்பந்த தொழிலாளர்களை ஒரு கொடுமையான சுரண்டலுக்கு ஆட்படுத்தக்கூடிய அவுட் சோர்ஸ் முறை, அதற்கு வித்திட்ட GO அரசாணை 152, 139 திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாகர்கோவில் அருகே சொகுசு காரில் கேரள மாநிலத்துக்கு கடத்த முயன்ற 1000 கிலோ பொது விநியோக திட்ட அரிசியை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் அருகே மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் சுற்றுக்காவலில் ஈடுபட்டனர். அப்போது நாகர்கோவிலில் இருந்து ஆசாரிப்பள்ளம் செல்லும் சாலையில் சந்தேகத்துக்கு இடமான சொகுசு கார் ஒன்று வந்தது. அதை மறிக்க முயன்ற போது ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றார். இதையடுத்து பறக்கும் படையினர் அந்த காரை துரத்தி பிடித்தனர். அப்போது வாகன ஓட்டுநர் பறக்கும் படை குழுவினரிடமிருந்து தப்பி ஓடினார். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வாகனத்தில் சோதனை செய்த போது அதில் இருந்த 1000 கிலோ பொது விநியோக திட்ட அரிசியை பறிமுதல் செய்தனர். CITU ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் சேலத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட CITU ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றாமல் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் செயலை தமிழக அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து தூய்மை பணியாளர்கள், OHT ஆபரேட்டர்கள், தெருவிளக்கு, குடிநீர் பராமரிப்பு, அம்மா உணவக பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், பணிக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். இப்போராட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் கோவிந்தன், CITU மாவட்ட தலைவர் உதயகுமார், மாவட்ட பொருளாளர் இளங்கோ ஆகியோர் மறியல் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டனர். வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூர் சாம்பமூர்த்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பாலாலயம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏத்தாப்பூரில் உள்ள சாம்பமூர்த்தீஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் நடைபெறுவதையொட்டி பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புனித நீர் நிரப்பிய கலசங்கள் வைத்து பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு யாக பூஜை செய்து பூர்ணாகதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புனித நீர் நிரப்பிய கலச நீரை சிவாச்சாரியர்கள் மேல தாளங்களுடன் தலையில் சுமந்தவாறு தெய்வ விக்கிரகங்கள் மீது ஊற்றி பாலாலயம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலைக்கொல்லியில் வசித்து வரும் பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கு அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நிலம் கிரயம் பெற்று வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பழங்குடியின மக்கள் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடலைக்கொல்லியில் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இலங்கையில் இருந்து நாடு திரும்பிய சில குடும்பங்கள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அரசின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டது. மேலும் இந்த இடம் சொந்தமானது என நீதிமன்ற உத்தரவு வழங்கியது. இதையடுத்து இந்த இடத்தில் 13 பழங்குடியின மற்றும் 7 பட்டியலின குடும்ப மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் பெரும்பான்மையான குடும்பங்களுக்கு அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டு 60% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் திடீரென இந்த இடம் சில தனிநபர்களுக்கு சொந்தமானது என்ற நீதிமன்ற தீர்ப்பினால் வீடுகளின் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு உள்ளது. எனவே அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இந்த இடத்தை இவர்களுக்கு கிரயம் செய்து பட்டா வழங்க வேண்டும் என உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் மனு அளித்தனர். 35 குடும்பம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 50 ஆண்டுகளுமா வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இப்போ அரசாங்கத்தின் பழங்குடி மக்களுக்கு அரசாங்கத்தோட நிதி உதவியோட அரசு வீடு கட்டி கொடுக்கறதுக்கான பணிகள் முக்கால்வாசி முடிஞ்சு அப்படி நிற்குது. இந்த தருணத்தில் இந்த இடம் வேற ஒரு தனிநபர். மாதம் கிடைக்கும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயை நியாய விலைக் கடைக்காரர் 3 மாதமாக கொடுக்காமல் அலைக்கழிக்க வைப்பதாக மாற்றுத்திறனாளி கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மனு அளித்தார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கிருஷ்ணன் பங்கேற்று மனு அளித்தார். இதுகுறித்து வட்ட வழங்கல் அதிகாரி உடனடியாக அவரை கீழே வரவழைத்து சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடையை தொடர்பு கொண்டு எச்சரித்த மாற்றுத்திறனாளிக்கான வட்டாட்சியர் குப்புராஜு உடனடியாக 3 மாத மண்ணெண்ணெயை வீட்டிற்கு சென்று வழங்க உத்தரவிட்டார். மேலும் இனிவரும் நாட்களில் இவருக்கான நியாய விலைக் கடை பொருட்களை வீட்டிற்கே சென்று அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதையடுத்து 3 மாத காலமாக மாற்றுத்திறனாளியை அலைக்கழித்த நியாய விலைக் கடைக்காரரிடம் துறை ரீதியில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுகவுக்கு எதிராக சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தையும் மத்திய அரசு பயன்படுத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார் முதலமைச்சர். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம். தொண்டர்களுக்கு 11 கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் தலைவர் விஜய். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இன்று நடைபெறவுள்ள பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் விவாதம். உக்ரைன் ரஷ்யா போர், வெளிநாட்டினரை குறிவைத்து ராணுவத்தில் ஆட்சேர்க்கும் ரஷ்யா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.